ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதன நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களது இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்ற தேவதூதன் சொன்னார்கள். இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் இந்த நாளிலே பயந்து கொண்டிருக்கலாம். இயேசுனுடைய பிறப்பு உடைய பயத்தை மாற்றுவதாக இருக்கிறது. கர்த்தர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து உங்களை உயர்த்துவார். ஒருவேளை நீங்கள் அவமானத்தோடு, நிந்தையோடு, நெருக்கத்தோடு, பாடுகளோடு நீங்கள் இந்த கிறிஸ்துமஸை செலிப்ரேட் பண்ணிட்டு கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்கு அற்புதங்களை செய்து நீங்கள் பட்ட அவமானங்கள், நீங்கள் பட்ட நிந்தைகள் எல்லாத்திலும் இருந்து கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை நிமிர செய்ய போகிறார். ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் பாவத்தை போக்க இந்த உலகத்திலே அவர் வந்தார். இரண்டாவதாக பிசாசினுடைய கிரியை அழிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். மூன்றாவதாக அக்கினியை போட இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். கெட்டு போனதை, இழந்து போனவைகளை ரட்சிக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். ஒளியை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் பாவத்தோடு இந்த பாவம் செய்து கொண்டு நீங்க இருப்பீர்கள் என்றால் இன்றைய மனம் திரும்புங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்விலே அற்புதங்களை செய்வார். வேலை பிசாசனுடைய பலவீனங்கள், பிசாசனுடைய போராட்டங்கள் உங்கள் வாழ்விலே காணப்படலாம். இயேசு கிறிஸ்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்விலே அற்புதத்தை செய்து உங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் இயேசு கிறிஸ்து உங்களை மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் இனி அவமானப்படுவதில்லை. நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீர்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை அவர் செய்ய போகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த செய்தியை யூடியூப் வாயிலாகவும் தொலைக்காட்சி வாயிலாகவும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை யார் யாரெல்லாம் உண்மையாக ஆண்டவர் என் பாவத்தை மன்னியும், உடைய துக்கத்தை மாற்றும், உடைய கதறலை கேட்டு எனக்கு அற்புதம் செய்யும், என்னை மன்னியும் சொல்லி ஜபிக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுவதாக. ஆண்டவரை பிசாசுடைய பிரச்சனை என் குடும்பத்துல இருக்கிறது. மந்திரங்கள், பில்லி சூனியங்கள், அசுத்தாவின் கிரியைகள், வல்லமைகள் என் குடும்பத்துல காணப்படுகிறதுன்னு சொல்லி யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிசாசின் கிரியைகள் அழிந்து நிர்மலமாவதாக. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் அதிசயம் உண்டாவதாக. யார் யாரெல்லாம் என்னுடைய வாழ்வு அங்கலாகி விட்டதே, இருளாகி விட்டதே, பிரச்சனையாகி விட்டதுன்னு சொல்லி அழுது புலம்பி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் கரம் அவர்களை ஆட்சி தேற்றி பலப்படுத்துவதாக. கர்த்தருடைய வல்லமை அவருடைய இல்லங்களில் இறங்குவதாக. போராட்டங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறுவதாக. வெள்ளி சூனிய கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெரிப்பட்டு போவதாக. மந்திர வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எரிந்து சாம்பலாவதாக. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கவலையோடு, கண்ணீரோடு, கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்க தேய்ச்சிங்க ஆண்டவரே. குடும்பங்களிலே காணப்படுகிற எல்லா பிரிவினின் ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே மாறி போவதாக. குடும்பங்கள் ஒன்றாய் சேர கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. யார் யாருக்கெல்லாம் வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறார்களோ, புதிதாக வீடு கட்ட வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லாருக்கும் ஒரு புதிய வீடு கட்டுகிற காரியத்திலே ஒரு அற்புதம் நடப்பதாக. புதிதாக நிலம் வாங்க பிரயாசப்பட்டுகிறவருடைய வாழ்வில் இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடப்பதாக. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே அவர்கள் ஆசீர்வதித்து செழிக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. கர்த்தர் அப்படி செய்வதற்காக சோதரம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. முதியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் உயர்த்துவீராக. நாம மாத்திரம் மேம்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமீன். பிரியமானவர்களே, கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டார். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். எங்களுடைய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு இது என்ன செய்யுங்க, அறிமுகம் செய்ய வைங்கள். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக. தொலைக்காட்சி ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேகருக்கு நீங்க இதை சொல்லுங்க. தொலைக்காட்சி பார்க்கிறவர்கள் அநேகருக்கு நீங்க சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் அதில் மகிமைப்படும். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அநேகர்களுக்கு தொலைக்காட்சி வாயிலாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து ஃபோன் பண்றாங்க. நீங்க ஜெப குறிப்புகளை அனுப்பும்போது நாங்கள் அதுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களின் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. வருகிற புத்தாண்டு நம் அனைவருக்கும் ஒரு ஆசீர்வாதமாக ஆண்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் தாமே உங்களையும் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.